பேரரசர் முத்தரையர் அஞ்சல் தலை வெளியீட்டுக் குழுவின் ஆலோசகர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்புமிகு உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரும்பிடுகு முத்தரையர் சோரன் மாறன் அவர்களுக்கு 1350வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தபால் தலை வெளியிட்டு இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்திருக்கின்ற இந்திய குடியரசு துணைத் தலைவர், மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP-R அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்வன்சி அவர்களே, தாமோதரன் அவர்களே, ஆர் விஸ்வநாதன் அவர்களே, கே செல்வகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்ட தமிழகத்தின் மையப் பகுதிகளில் அரசாண்ட கிபி 6-9ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்ட மாமன்னருக்கு இன்று தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், அவருக்கு உதவியாக இருந்த புரொஃபசர் சீனிவாசன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியிடம் அவர்களிடம் எடுத்து சொன்ன மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான எல்லா நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆக எல்லா மன்னர்களும் தமிழகத்தை ஆண்டபோதும் கூட சோழ சாம்ராஜ்யத்திற்கு முன்னாடி கிபி 6-9ஆம் ஆண்டுகளில் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் பெரும்பிடுகு முத்தரையரை வணங்குவதில், போற்றி மகிழ்வதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு நிறைய, கிட்டத்தட்ட சுமார் நிதியமைச்சருங்க இருக்கிறார்கள், 14,83,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நிறைய நிதிகளை தமிழகத்திற்கு தந்தவர், தமிழ் தேசியத்தை போற்றி மகிழ்ந்தவர், மாபெரும் தலைவர் நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பிடுகு முத்தரையர் பற்றி நாலடியாரில் 295வது பாடலில் பாடியிருக்கிறார்கள். மன்னன் மாஞாலத்து வாழ்பவரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், மன்னன் மாஞாலத்து வாழ்பவரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், நல்கூர்ந்த கண்ணும் பெரும் முத்தரையரே என்ற பெயருக்கும் பெருமைக்கு உரிய பெரும்பிடுகு முத்தரையருக்கு தபால் தலை வெளியிடுவதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இது புரொஃபசர் சந்திரசேகர் அவர்கள் முழு முதல் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நமது தமிழகத்தைச் சேர்ந்த நம்மவர், அவர் அகில இந்திய அளவுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் நம்மில் ஒருவர், நம் குடும்பத்தில் ஒருவர், அவருடைய கையாலே இந்த தபால் தலை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய பொருத்தமாகவும் சால பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.